மறைந்த ஐயா திரு பக்தவச்சலம் அவர்கள் இருந்த காலகட்டத்தில் ஜேடிஎஸ் கட்சி மக்களிடையே நல்லுறவையும் நம்பிக்கையும் பெற்று வளர்ந்தது. அதேபோன்று வரவிருக்கும் நகரசபை தேர்தலில் 35 வார்டுகளிலும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் வேட்பாளர்களை நாங்கள் ஆதரித்து மக்களுடன் இணைந்து தீவிர பிரச்சாரம் மேற்கொள்ளப் போகிறோம் என்று தெரிவித்தார் தங்கவயல் ஜேடிஎஸ் நகர தலைவர் திரு லியோ அவர்கள். மேலும் அனைத்து வார்டுகளிலும் மக்களின் அடிப்படை பிரச்சனைகளை முன்வைத்து அவற்றுக்கு தீர்வு காணும் நோக்கில் எங்கள் தேர்தல் பயணம் தொடரும் என்றும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மக்களின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் முற்றுப்புள்ளி வைப்போம் என்றும் அவர் உறுதியளித்தார். நேற்று நடைபெற்ற 16ஆம் வார்டு பொதுக்கூட்டத்தில் திரு கே பிரகாஷ்குமார் அவர்கள் அதிகாரப்பூர்வ வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார். அதே சமயம் 16ஆம் வார்டில் நகரசபை தேர்தலில் போட்டியிடும் திரு கே பிரகாஷ்குமார் அவர்கள் அப்பகுதியில் நிலவி வரும் தண்ணீர் பற்றாக்குறையை கருத்தில் கொண்டு மக்களுக்கு தண்ணீர் கேன்கள் வழங்கினார். எனது சேவை என்றும் மக்களுக்காக தொடரும் என்று தெரிவித்த அவர் மாணவர்களின் கல்வி முன்னேற்றத்திற்காகவும் தாய்மார்கள் அன்றாடம் சந்திக்கும் பிரச்சனைகளுக்காகவும் தொடர்ந்து உதவி செய்து வருவேன் என்றும் வாக்குறுதி அளித்தார். மக்களின் நம்பிக்கையே எனது பலம், அவர்களின் தேவைகளுக்காக எப்போதும் நான் நிற்பேன் என்றும் திரு கே பிரகாஷ்குமார் அவர்கள் கூறினார். ஏரியாவில் எல்லா ஏரியாவிலும் 35 வார்டுலயும் தண்ணி பிரச்சனை ஜாஸ்தி இருக்குது. எங்க ஏரியாவில தண்ணி பிரச்சனை இருக்குது. அந்த தண்ணி பிரச்சனை கொஞ்சாச்சு தீர்ணும்னு சொல்லிட்டு என்னால முடிஞ்சு என் ஜனங்களுக்கு என் வார்டுல இருக்கிறவங்களுக்கு தண்ணி பிரச்சனை தீக்கணும்னு நான் தண்ணி கொடுக்குறேன். இன்னைக்கு இந்த ஏரியா வார்டு மீட்டிங்ல டோட்டலா ஜனங்களுக்கு 200 கேனு நாங்க ஃப்ரீ டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிருக்கிறோம். ஜனங்களுக்கு எல்லாம் நல்லதாகட்டும். கண்டிப்பா பண்ணுவோம். இது இப்ப நாங்க கேன் கொடுத்துருக்கோம். தொடர்ந்து வாரம் ஃப்ரீ வாட்டர் சர்வீஸ் பண்ண போறோம். ஃப்ரீ டெலிவரி வீட்டுக்கு தண்ணி கேனு பிளஸ் தண்ணி வண்டி பிஸ்லரி தண்ணி ஏரியா வார்டு ஃபுல்லு தண்ணி சப்ளை வரும். எல்லாருக்கும் வணக்கம். எங்க ஏரியா பிரகாஷ் தண்ணி வசதி இல்லாத இருந்துச்சு. எல்லாருக்கும் இப்ப தண்ணி இஷ்யூ பண்ணுகிறாரு. அதே மாதிரி நாங்களும் அவருக்கு ஒத்துழைப்போம். இது வரைக்கும் சர்வீஸ் பண்ணுவாரு. இதுக்கு மேல சர்வீஸ் பண்ணுவாருன்னு நாங்க நம்புறோம். அதுக்காக நாங்க எல்லாரும் சேர்ந்து இவருக்கு ஓட் போறோம். உள்ளுறுதி காண்பதுதான் பூமியிலே உன்னுயரும் இன்னும் செயலாகிவிட்டால் எல்லாமே தேடி வரும். உண்மை வழி நீ நடந்தே போவதுதான் வாழ்வினரும். அன்பின் கொடி ஏற்றி வைக்க துணை சேரும் கோடிகரம். தேடல் இல்லாத உயிருண்டோ சொல்லம்மா, எல்லாம் முன்னுள்ளே அதை தேடு கண்ணம்மா. வணக்கம். என் பேர் டாக்டர் லியோ ஜோசப், கேஜிஎஃப் தாலுக் பிரசிடென்ட் ஜேடிஎஸ்ல. இது நம்ம ஜேடிஎஸை பற்றி ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தான் எல்லாருக்குமே. நம்ம பக்தவச்சல அண்ணன் இருக்கும்போது ஒட்டுமொத்தமாக கேஜிஎஃப்பை என் குடும்பம் மாதிரி அவர் பார்த்தாரு. கிட்டத்தட்ட ஒரு 1000 வீடை கட்டி கொடுத்துக்கிறாரு. எங்க நல்லது கெட்டது கூப்பிட்ட ஸ்பாட்ல வர்ற ஒரே மண்ணின் மைந்தன் இப்போ இல்லாத போயிட்டாரு. அந்த இல்லாத போன பிறகு ஜேடிஎஸ் எங்க இருக்குதுன்னு தெரியாத போயிடுச்சு. அப்போ ஏன்னாக்கா ஜேடிஎஸ் மட்டும்தான் ரொம்ப முக்கியமாகுது நம்மளுக்கு. எதுக்காகனாக்கா ஒண்ணு காங்கிரஸ் இல்ல பிஜேபி இல்ல ஜேடிஎஸ். ஜேடிஎஸ் இருக்கும்போது டாக்டர் குமாரசாமி அண்ணன் இருக்கும்போது தான் இந்த 200 ரூபாய் பென்ஷன்ல இருந்து 1200 ரூபாய் பென்ஷன் ஆச்சு. 10 கேஜி ரேஷன் கொடுத்ததும் அந்த டைம் தான். அதுக்கு பிறகு மறுபடியும் காங்கிரஸ் அவர் இருந்த 18 மாசத்துல செய்வதெல்லாம் செஞ்சுட்டாரு. டக்குன்னு மறுபடியும் காங்கிரஸ் பிறகு டோட்டலா நம்ம நிலைமைய ரொம்ப மோசமா போச்சு. மறுபடியும் இப்போ என்ன ஆகுதுனாக்கா இந்த எலெக்ஷன்ல கண்டிப்பா அவர் சிஎம் ஆக போறாரு. அவரு லாஸ்ட் டைம் சொன்ன 5000 ரூபாய் பென்ஷன் நான் பண்ணிடுறேன் அப்படின்னாரு. ஆனா அது முடியாத போயிடுச்சு. 20 ஓட்டா 40 ஓட்டு வந்தா கண்டிப்பா 5000 ரூபாய் பென்ஷன் வாங்கி நிற்பீங்க. இப்போ நீங்க வாங்குற 1200 ரூபாய் கொடுக்கறது இந்த ஜேடிஎஸ் தான். 200 ரூபாயில இருந்து 1200 ரூபாய் பண்ணது இந்த ஜேடிஎஸ் குமாரசாமி தான். மறுபடியும் அவர் தான் ஜெயிக்க போறாரு. அவரு தான் உங்களுக்கு பென்ஷன் 1000 ஓவர்ல ஒரு ஸ்கீமா கொடுக்க போறாரு இல்லையா? அதுதான் முக்கியம். இப்ப கொடுத்த இந்த காங்கிரஸ் கவர்மெண்ட் என்ன பண்ணுதுனாக்கா
ஒட்டுமொத்தமா வந்து ஃப்ரீ பஸ் 2000 ரூபாய் கொடுக்கறதுன்னு கொடுத்துட்டு நீ வாங்குற எல்லா பொருளிலுமே டபுள் ஆயிடுச்சு. 100 ரூபாய் ஒரு கோல்டு வின்னர் எண்ணெய் வந்து 200 ரூபாய் ஆயிடுச்சு. இது எல்லாமே அதுல தூக்கிறது தான் அவங்களுக்கு வேலை. காங்கிரஸ் உங்களுக்கு 2000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எங்க கிட்ட ஒரு பஸ்ஸுக்கு 20 ரூபாய் டிக்கெட் 40 ரூபாய் பண்ணிட்டு போய் நிக்கிறது. நீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் ஃப்ரீ பஸ்ன்ற. சோ ஒட்டுமொத்தமா அந்த ஊழல் ஒழிய போகுது. நம்மளுடைய இந்த ஜேடிஎஸ் இல்லைன்ற இந்த கேஜிஎஃப்ல மறுபடியும் நாங்க உருவாயிட்டோம். மறுபடியும் புது டீம் ஃபார்ம் ஆயிடுச்சு. மறுபடியும் நம்ம ஆல்ரெடி எம்பிக்கிறார். ஒரு எம்எல்ஏக்கு தான் தேவைப்படுற எம்பி தான் சைன் பண்றாரு. அது அவர் பண்றதே இந்த ஜேடிஎஸ் கார் தான். டாக்டர் மல்லேஷ் பாபு வந்து ஜேடிஎஸ் தான். நம்மளுக்கு சிஎம் ஆக போறாங்க. ஆல்ரெடி எம்பிக்கிறாரு. இங்க மறுபடியும் எம்எல்ஏ வந்து ஜேடிஎஸ் தான் ஆக போகுது. 100% உறுதி. அதே சமயம் 35 வார்டுலயும் ஜேடிஎஸ் தேர்ந்தெடுக்கிறோம். ஒருத்தர் யாருக்கு உண்மையான சர்வீஸ் மைண்ட் இருக்குது, உண்மையா சர்வீஸ் மைண்ட் யாருக்குது அவங்கள தேர்ந்தெடுத்துன்னு வந்துருக்கிறோம். அதுல ஒரு புலி இவருதான் பிரகாஷ் வந்து 14ஆம் நம்பர் வார்டுக்கு பண்ணோம். அவர்கிட்ட கிட்டத்தட்ட 1 hour 2 hour பேசணும். ஜனரல் மட்டத்துல ஆல்ரெடி எம்எல் பிளாக்ல கூப்பிட்டு இவருக்கு நிக்க வைக்கலாமா வானாவா, இவர் நல்லவரா கெட்டவரான்னு கேட்டோம். அதுக்கு பிறகுதான் நாங்க ஓகே பண்ணோம். அதுக்கு பிறகு நாங்க என்ன செய்ய போறோம் அப்படின்னா வித்தியாசமா இருக்குது. இப்போ ஒட்டுமொத்தமா எம்சிங்க வந்து எல்லாம் தப்பு பண்றாங்க. யாருமே வந்து கரெக்ட். ஏன்னா இதை பார்க்கும் போதே தெரியுது இந்த மாதிரி இருக்கவே கூடாது. ஒரு எம்சி இந்த 5 வருஷத்துக்கு அந்த அளவுக்கு சுத்தப்படுத்தணும், தண்ணி வசதிக்கணும், ரோடு வசதிக்கணும், ட்ரைனேஜ் எல்லாம் கரெக்டா அப்போ இதான் சுத்தமா இருக்குதான்னு பார்க்கணும், எல்லாமே செய்யணும். அவருடைய வேலையே வந்து எம்சியுடைய வேலையே வந்து உங்களுக்கு ரேஷன் கார்டு இல்லையா பண்ணி கொடுக்கணும், ஓட்டர் ஐடி இல்லையா பண்ணி கொடுக்கணும், கேஸ்ட் இன்கம் எல்லாமே ஃப்ரீயா போயிட்டு பண்ணி கொடுக்கணும். ஏன்னா அதோட வேலையை 12 ரூபாய் 24 ரூபாய் பண்ணிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் தாலுகா ஆபீஸ்ல. ஆனா அது புதுவிதமான ஏஜென்ட் ஆயிடுச்சு. கேஸ்ட் இன்கம்னா அங்க ஒரு ஏஜென்ட் சுத்தி இருக்கிறாங்க. அவ்வளோ ஊழல், பல ஊழல். அதே வந்து உண்மையாவே ஒரு எம்சி நான் கண்டிப்பா சர்வீஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பா அவங்க வாங்கின ஜிஎஸ்டி பில்லோட இந்த வார்டு சம்பந்தப்பட்டு உங்களை காமிச்சு எத்தனை லட்சம் எவ்வளவு லட்சம் வாங்கிக்கிறாங்களோ பில் எடுத்து ஓட்டிட்டா இந்த கேண்டிடேட் நிற்க மாட்டாருங்க. உங்களால் ஜேடிஎஸ், உங்களுக்காகவே ஜேடிஎஸ் ஜிந்தாபாத். எல்லாருக்கும் நன்றி. இந்த 35 வார்டுக்கும் எல்லா கவுன்சிலர் இருக்காங்க. எல்லாம் வந்து வேலை செய்யறேன்னு சொல்லிட்டு கவுன்சிலருக்கு வந்து நின்னுக்கிறாங்க. பட் யாரும் எதுவுமே செய்யல. இப்போ இந்த ஜேடிஎஸ் பார்ட்டி உள்ள வந்து இந்த ஏரியாவுக்கு நல்லது பண்ணணும், ஜனங்களுக்கு நல்லது பண்ணணும், எல்லாருக்கும் நல்லது செய்யணும், உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் தீக்கணும். இப்போ முன்னாக்கிற கவுன்சிலர் எது பண்ணாரு யாருக்கும் தெரியாதுங்க. வராங்க நிக்கிறாங்க போறாங்க தவிர இந்த ஏரியாவுக்கு எதுவுமே பண்ணல. நீங்க பக்கத்துல பாருங்க எவ்வளவு குப்பை இருக்கு, சுத்தி பாருங்க. நீங்க இதே ரோட்ல வரீங்க போறீங்க, அவங்க எதுவுமே பண்ண உங்களுக்கு கண்டுக்கல. ஓட்டு கேட்கறதுக்கு மட்டும் வராங்க, பட் எதுவுமே செய்யல. இப்போ இந்த ஜேடிஎஸ் பார்ட்டி நாங்க 35 வார்டுக்கும் நாங்க கேண்டிடேட்டா நிக்கிறோம். இந்த ஏரியாவுக்கு ஒரு கவுன்சிலர் வந்து பிரச்சனையை சால்வ் பண்ண போறது இல்ல. உங்க பிரச்சனை என்ன இருக்கு, 35 கவுன்சிலரும் வந்து என்னென்ன குறை இருக்கோ எல்லாத்தையும் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவாங்க. உங்களுக்கு தண்ணி பிரச்சனை இருக்குது, ட்ரைனேஜ் பிரச்சனை இருக்குது, எந்த பிரச்சனை இருந்தாலும். இப்போ இந்த பக்தாச்சலம் அண்ணா இருந்தா இருக்கும் பிஃபோர், இப்போ அவர் கிடையாது. நம்ம ஊருக்கு எம்எல்ஏ வந்து யாரும் கிடையாது. வேற எம்எல்ஏ வராங்க, ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறாங்க, ஏதோ பண்றேன்னு சொல்றாங்க. ஆனா எதுவுமே செய்யல. இப்போ லோன் பண்ணி கொடுத்தாங்க, உங்களுக்கு ஃப்ரீ லோன் பண்ணி தரேன்னு சொன்னாங்க. பட் ஃப்ரீ லோனு பண்ணாங்களா யாருக்குன்னா? ஃப்ரீ லோனுக்கு எல்லாம் ஓட்டெல்லாம் வாங்கிக்கிறாங்க, ஆனா ஃப்ரீ லோன் பண்ணல. திருப்பி ஒரு வாரம் கழிச்சு நீங்க லோன் கட்டின்னு தான் இருக்கிறீங்க. இப்போ இந்த டைம் வந்து யாரா லோன் இருக்கு, எங்க ஜேடிஎஸ் பார்ட்டி உள்ள வந்தா ஃப்ரீ லோன் எல்லாம் தள்ளுபடி பண்றாங்க. லோன் யாரும் கட்ட வேண்டியது கிடையாது, எல்லாருக்கும் ஃப்ரீ லோனு. ஸ்காலர்ஷிப் என்ன இருக்கு, முனிசிபாலிட்டியில என்னென்ன ஃபண்ட்ஸ் இருக்கு, ஸ்டூடெண்ட்டுங்களுக்கு ஸ்காலர்ஷிப் இருக்கு, அதெல்லாம் என்னென்ன இருக்கு ஜனங்களுக்கு எல்லாம் பண்ற. ட்ரைனேஜ் ஆஸ்யூஷுவல் எல்லாம் சொல்றதுதான் செய்யணும், சொல்றது இல்லை எல்லாம் செய்யணும். இப்போ ஏரியா என்னத்துக்கு கவுன்சிலர் நிக்கிறாங்கன்னா அது இடத்த கிளியர் பண்ணோம், அது சுத்தமாகணும். ஜனங்க வெளியேன்னு வந்தா இந்த ஏரியா வந்து இவ்வளவு சுத்தமாகுது, யாரப்பா கவுன்சிலர்னு சொல்லணும். இந்த ஜேடிஎஸ் பார்ட்டி நாங்க நிக்கிறோம். இந்த டைம் எம்எல்ஏ வந்து ஜேடிஎஸ் பார்ட்டி தான் வரப்போகுது. நாங்களும் 35 வார்டுல கவுன்சிலர் நிக்க போறோம். எதுக்குன்னா இப்போ நல்லது செய்யணும், ஜனங்களுக்கு நல்லது செய்யணும்னு இப்போ நம்ம ஒரு சோசியல் ஒர்க் பண்றோம். நாங்க கொஞ்சம் ஜனங்களுக்கு ஒரு அவேர்னஸ் நாங்களும் இருக்கிறோம். இங்க ஜேடிஎஸ் பார்ட்டியும் வந்து இருக்கு, நாங்களும் நல்லது பண்ணுவோம். எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்க, எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்க. நாங்க நல்லது செய்யலைன்னா எங்க சட்டு பிடிச்சு கேளுங்க.
ஏன்னா நம்ம வீடு இங்கே தான் இருக்கு. இப்ப நான் வந்து யாருக்கும் அவ்வளவு பேருக்கு தெரியாது, இதுக்கு மேல எனக்கு தெரியும் நினைக்கிறேன். எல்லாருக்கும் உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லது செய்வோம். உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் ஜேடிஎஸ் பார்ட்டி துணையா இருக்கும். இங்க இருக்கிறவங்க எல்லாம் அவங்களே கவுன்சிலர், இவங்களே கேண்டிடேட் தான். எல்லாரும் உங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் செய்வாங்க. சின்னதா ஒரு சோசியல் ஒர்க் நம்ம சைட்ல இருந்து அது நல்லபடியா நீங்க வந்ததுக்கு கொஞ்சம் இது பண்ணீங்க. இங்க வந்து நான் தான் கேண்டிடேட் நிக்க போறேன். ஜனங்களுக்கு நல்லது செய்யணும் தான், யாரோ சப்போர்ட் இல்ல. நான் என் சப்போர்ட் ஜேடிஎஸ் பார்ட்டி சப்போர்ட், என் கட்சி ஃபுல்லு உங்களுக்கு சப்போர்ட்டா நிற்கும். ரமேஷ் பாபு சார் இருக்கிறாரு, எங்க ஜேடிஎஸ் பார்ட்டியில எம்பி சார் இருக்கிறாரு. அவரை வந்து ஷார்ட்லி இன்னும் ஒரு நெக்ஸ்ட் மீட்டிங்க்கு வந்து எம்பி சார் இங்க வராரு. உங்களுக்கு எல்லாம் எம்பி சார் டைரக்டா வந்து நல்லது பண்ணுவாரு. எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். வந்ததுக்கு